பிஆர்பி எதிர்த்து சகாயம் செய்கிற பொழுது சகாயத்துக்கு கொலை மிரட்டல். பிஆர்பினால சகாயம் நீங்கள் வெட்டி துண்டு துண்டாக குடும்பம் குழந்தை ஊட்டி பொண்டாடிக்குள்ள எல்லாம் வெட்டி எங்கள் சுரங்கத்தில் போட்டுருவாங்கிறான். தபாலே வருது. 2 தபாலையும் கொண்டு போய் டிஜிபிட்டு கொடுக்குறாரு. 7000 பக்கம் நான் ராத்திரி பகலாக உட்காந்து கண்ணு முடிச்சு இந்த குற்றம் எப்படி நடந்தது, இதுக்கான ஆதாரம், இந்த அரசு எப்படி ஏமாற்றப்பட்டது, அரசுக்கு எப்படி இழப்பு, இதை 7000 பக்கம் நான் தயார் பண்ணியிருக்கேன். இதை நீதிமன்றத்தில் கொடுத்தால் நீதிமன்றம் கொடுத்த போலீஸ் காவல் தூத்துக்குடி வியோ வெட்டி கொல்லப்பட்டதுக்கு நியாயம் கேட்குறாரு. நியாயம் கேட்டதுக்காக காவல்துறை விளக்கப்படுகிறது. பிஆர்பியோடு நடராஜன் பார்ட்னர், சசிகலாவோடு வைகுண்டராஜன் பார்ட்னர். 6 கலெக்டர் 6 எஸ்பி இவர்கள் இந்த சட்டவிரோத மாஃபியாக்கள் சொல்லுகிற ஆள் தான். மேயர் பிரியா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து ஊழல் சொன்னால் அடுத்த நிமிஷம் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் போகும். சொன்ன வேலை தான் அவனை பார்க்க சொன்னாங்க. நீ அதில் இது குளோரின் இருக்கா, குளோரின் இல்லையா, இதெல்லாம் அவனை யார் பார்க்க சொன்னா? இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள், அவருடைய மிக பிரபலமான ஒரு வழக்கு, ஒரு கேஸ்னால் அந்த கிரானைட் கல்குவாரியை வந்து மூடினதில் அவருக்கு தான் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே விசாரணையில் கிட்டத்தட்ட 1,10,000 கோடி ரூபா அரசுக்கு வர வேண்டிய வருவாய் வந்து வரல, அது ஒரு இழப்பீடு நடந்தது, ஒரு ஊழல்னு சொல்லி வெளியிட்டிருந்தார். இன்றைக்கி அதோடைய கேஸில் வந்து சகாயம் அவர்கள் ஆஜராகலை. என்ன காரணம்னு சொல்லும்போது, என்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குது, தமிழக அரசு எனக்கு தந்த பாதுகாப்பை வந்து திரும்ப பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான விஷயங்களை சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. சகாயம் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தா அந்த கிரானைட் கல்குவாரி வழக்கு என்ன? பிஆர்பி நிறுவனம், அந்த பிஆர்பி நிறுவனம் ஆளுங்கட்சிக்கு, அன்றைய ஆளுங்கட்சி அதிமுகவுக்கு ஆதரவோடு, இதில் நடராஜனும் ஒரு பங்குதாரர் பிஆர்பி நிறுவனத்தில், கற்பூர சுந்தர பாண்டியன் அவரும் அதில் ஒரு பங்குதாரர். இவர்கள் மட்டும்தான் இந்த பிஆர்பி நிறுவனத்தில் அரசு அனுமதி வாங்காமல் பல கல்குவாரிகளை நடத்தினார்கள். இதுதான் குற்றச்சாட்டு. நீங்கள் ஆளுங்கட்சி ஆதரவில் நடராஜனை முதலமைச்சர் ஆக்குவது என்பது பிஆர்பிக்கு ஒரு லட்சியம். அப்போது பல ஆயிரம் கோடி வேணும். இந்த பல ஆயிரம் கோடி பிஆர்பி நிறுவனத்தில் சட்டவிரோதமாக பல குவாரிகளை, பல மலைகளை உடைத்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நீங்கள் அதுவரை ஜெயலலிதா அதில் தலையிடவே இல்லை. எப்போ தலையிடுதுன்னா, நடராஜனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பிஆர்பி முயற்சி செய்கிறார், திரைமறைவு வேலை பார்க்கிறார். இந்த செய்தி ஜெயலலிதாவுக்கு எட்டிய பிறகு தான் பிஆர்பி நிறுவனங்களின் மீது கடுமையான சட்ட ரீதியான ஒடுக்குமுறையை நம்ம செய்கிறாங்க. இப்போ அதே போல தான் இப்போ பிஆர்பி கிரானைட் எக்ஸ்போர்ட்டரு, நீங்கள் அந்த பக்கம் தாண்டினா வைகுண்டராஜனும் கார்னட் எக்ஸ்போர்ட்டர். 2 பேர் கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேர் இருப்பாங்க. வைகுண்டராஜா கேஷுவலாக சொல்லுவார், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி 3 மாவட்ட எஸ்பி கலெக்டர் வைகுண்டராஜன் சொல்கிற ஆட்கள் தான். அதே போல் பிஆர்பி சொல்கிற ஆள் தான் தேனி, மதுரை, திண்டுக்கல். ஏன்னா மழை பூரா அங்கே தான் இருக்குது. 3 மாவட்ட எஸ்பி கலெக்டர் பிஆர்பி சொல்கிற ஆட்கள் தான். இதுதான் அதிமுக ஆட்சி. நீங்கள் இப்போ வேலுமணி வந்து இன்றைக்கி 5 லட்சம் கோடி வச்சுருக்கார். எங்கே? துபாயில். இப்போ இந்த குப்பை அள்ளுகிற கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கீழக்கரை
ஜலால், சதக் ஜலால், அவரும் செந்தில் வேலுமணியுடைய தம்பி 2 பேரும் பெரிய ஹவாலா தொழில், உலகம் முழுக்க ஹவாலா, கனிம வள கொள்ளை, இப்போ பல லட்சம் கோடி இருக்கு. ஏன் அவருக்கு சிஎம் ஆகணும் தமிழ்நாட்டில் வேலுமணிக்கு. இந்த வேலுமணி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கனிம வளத்துறை அமைச்சர் 2011. பொன்முடி ஒரு வழக்கில் மாட்டி மனைவி மீதும் அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எங்கேன்னா பாண்டிச்சேரி விழுப்புரம் பார்டரில் இருக்கிற ஒரு ஊரில் 100 ஏக்கராவில் ஒரு என்எல்சி போல் ஒரு சுரங்கமே இருக்குது. எந்த ஊடக தரகர்களும் இதை காமிக்கிறதே இல்லை. அப்போ வேலுமணி என்கிட்ட சொல்கிறாரு, இந்த போய் செய்தி எடுத்துகிட்டு வாங்குங்கிறார். நான் தான் போய் செய்தி எடுத்து கொண்டு கொடுத்தேன். இதே கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கிற வேலுமணி டிஆர்பி நிறுவனத்துக்கு போய் ரெய்டு பண்ணுறதுக்கு ஜெயலலிதா அனுப்புகிறாங்க. சசிகலா வேண்டாங்கிறாங்க. ஏன்னா நடராஜன் பார்ட்னர். வேலுமணி போய் அங்கே முறைகேடை பூரா கண்டுபிடிச்சிட்டு வர்றாரு. வந்த உடனே அவர் அமைச்சர் பதவியே போயிடுச்சு. சசிகலா நினைத்தால் மந்திரி, இல்லை என்றால் எந்திரி. இதுதான் அன்றைய காலகட்டம். அப்போது பிஆர்பியும் வைகுண்டராஜன் 2 பேருமே சசிகலாவுடைய பினாமிகள். ஜெயலலிதாவுக்கு பினாமி இல்லை. சசிகலாவை மீறி யாரும் இவர்களை செய்தி கொண்டு வர முடியாது. பிஆர்பியோடு நடராஜன் பார்ட்னர், சசிகலாவோடு வைகுண்டராஜன் பார்ட்னர். 6 கலெக்டர், 6 எஸ்பி, இவர்கள் இந்த சட்டவிரோத மாஃபியாக்கள் சொல்லுகிற ஆள் தான் தமிழ்நாட்டினுடைய அதிகார மையம். இது நாடாங்க இது. இப்போ சகாயம் கலெக்டராக வர்றாரு. எப்போ கலெக்டராக வர்றாருன்னா அதிமுக ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது. முடிவுக்கு வர போகிற நிலைமையில் வர்றாரு. திமுக ஆட்சி வரப்போகுது. அப்போது ஆட்சிக்கு வந்த உடனே பிஆர்பி மீது கண்ணு வைக்கிறாரு சகாயம். உடனடியாக இவர் மிரட்டப்படுகிறார், மாற்றப்படுகிறார். பல திரைமறைவு வேலைகள் இந்த காலகட்டத்தில். அப்போது மீண்டும் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? பிஆர்பி அங்கேயே போடுது, அசராக்காருக்கு அங்கேயே போடுது. நீங்கள் அது பல கொடுமைகள் நடக்கிறது. இந்த ஊடக விபச்சாரிகள் எந்த செய்தியை பதிவு பண்ணுறதில்லை. ஊடகம் தாங்க தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சாபக்கேடு. வைகுண்டராஜா மணல் திருட ஒரு ஊடகத்தை வச்சுருக்கார். பிஆர்பி நல்ல வேலை ஒரு சேட்டலைட் வாங்கலை. நினச்சிருந்தா தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த சேட்டலைட்டையும் வாங்கியிருப்பார். அப்போ எந்த செய்தியும் மக்கள்கிட்ட கொண்டு போவதே இல்லை. இங்கே அழகிரிக்கு ஒரு பெரிய இஷ்யூ. அதை திசை திருப்புவதற்காக சென்னை விமான நிலையத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்ட சிலை. யாருடைய சிலை? அம்பேத்கர் சிலை. அம்பேத்கர் சிலையை அந்த மலையை வெட்டி எடுக்கக்கூடிய அந்த பிளேடு இருக்குல்ல, பிளேடை வச்சு அம்பேத்கர் சிலை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எங்கே? மதுரையில். அழகிரிக்கு பிரச்சனை அப்படியே அம்பேத்கர் பிரச்சனையாக மாறிப்போம். இதை செய்கிறவர் பிஆர்பி தான். கலெக்டராக ஏன் போடுறாங்கன்னா ஆட்சி சரியாக நடக்கணும். ஏன்னா அழகிரியை மீறி அங்கே மதுரையில் எலெக்ஷன் நடத்த முடியாது. 2006-11 வாக்கு. அப்போது எலெக்ஷன் கமிஷனை மதுரையில் அழகிரியை கட்டுப்படுத்துவதற்கு கலெக்டரை யாரை போடுறாங்க? சகாயம் ஐஏஎஸ். எஸ்பியாக யாரை போடுறாங்க? அசராக்காருக்கு போடுறாங்க. யார் பயப்படுறா? டெல்லியில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷனே மதுரையில் தேர்தல் சரியாக நடக்குமா? அழகிரி வச்சதாங்க சட்டம். அஞ்சானஞ்சன் அழகிரி. மோகன் ராஜ் யாருன்னா நம்ம ராஜீவ் கொலை விசாரித்த அதிகாரி. நெல்லை ஜெபமணியுடைய மகன். நெல்லை ஜெபமணி ஒரு பெரிய லீடர் காங்கிரஸில். கருணாநிதியை கடைசி வரைக்கும் எதிர்த்தார். சாகும்போது சொல்லிட்டு சாகிறார். யார்? இவர் இன்ஸ்பெக்டர். யார்? மோகன்ராஜ். ராஜீவ் கொலை விசாரிச்ச டிஎஸ்பி மோகன்ராஜ் இருக்கார்ல, அவர். நான் கடைசி வரை கருணாநிதி எதுக்குறேன். நான் இறந்த பிறகு எனக்கு செலவைக்கிற கருணாநிதியை வந்துடுவார். தயவுசெய்து அனுமதித்து விடாதே சொல்லிட்டு சாகிறாரு. செத்தோடனே 10 நாளில் கருணாநிதி ஆளை விட்டு கூப்பிடாரு. எங்கள் ஒப்பனை செலவைக்கிற முடியாது. கருணாநிதி யாரை கடைசி வரைக்கும் கருணாநிதியை எதிர்த்தவருக்கு கருணாநிதி செலவைக்கிறதுக்கு அவர் மகனை கூப்பிடுறாரு. அந்த மோகன்ராஜ் தான் அதிமுக ஆட்சியில் அழகிரியை கைது செய்து கையில் விலங்கு போட்டு இழுத்துட்டு வர்றார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். யார்? மோகன்ராஜ். நெல்லை ஜெபனுடைய மகன். ராஜீவ் அசாசினேஷனில் ஒரு விசாரணையை டிஎஸ்பி அதிகாரி மோகன்ராஜ். இவர் தான் அஞ்சான் நெஞ்சன். போலீஸும் அடியாளுக்கு இருந்தால் யார் வேணால் அஞ்சான் நெஞ்சன் ஆகலாம்.
அப்போ அதற்கு பிறகுதான் இந்த அழகிரியை எங்கே பேக் பண்ணுறாங்க, மதுரைக்கு பேக் பண்ணுறாங்க. மதுரைக்கு போன பிறகு நீங்கள் அட்டாக் பாண்டி, எங்கள் பாகிஸ்தான் இராணுவத்தை எடுத்து சண்டை பிடிச்சார்ல, அட்டாக் பல இராணுவ தாங்கிகளை உடைத்த அட்டாக் பாண்டி, பஸ் ஸ்டாண்டில் கண்டக்டராக இருந்து மன்னன், அவர் தான் மேயரு, இப்படி பல பேர் அண்ணன் அழகிரியினுடைய அடியாட்கள், இவர்கள் தான் அங்கே மதுரை அரசியல். இதை கட்டுப்படுத்துவதற்கு தான் அஸ்லாக்காருக்கையும் சகாய ஐஏஎஸும் போடுறாங்க. போட்ட பிறகு ஆட்சி வந்துருச்சு. ஆட்சி வந்த பிறகு அப்படியே கண்டிப்பாக பண்ண சொல்கிறாங்க. ஏன் கண்டிப்பாக பண்ண சொல்கிறாங்கன்னா, அழகிரி மீண்டும் தலையெடுத்து விடக்கூடாது. 2011 அதிமுக ஆட்சி. அப்போது ஜெயலலிதாவுக்கு என்ன பயம்னா, டிஆர்பி நடராஜனுடைய பினாமி. இது தெரிஞ்ச பிறகு தான் முழு அனுமதி யாருக்கு கொடுக்குறாங்க, சகாயம் ஐஏஎஸுக்கு. எல்லாத்துக்கும் ஒரு அரசியல் இருக்குது, அனைத்துக்கு பின்னாடியும் அரசியல் இருக்குது. ஆனால் அந்த முட்டாள் மக்கள் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான். இந்த தமிழை எவ்வளோ ஓட்டு போடுறான், 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான். எஸ்சி தொகுதியில் 200, பிசிக்கு 500. ஜெயலலிதா ஏன் பிஆர்பியை ரெய்டு பண்ண விட்டாங்கன்னா, 5000 கோடி அந்த காலத்திலேயே மழை எங்கே பார்த்தாலும் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அரசுட்டு அனுமதி வாங்குவதே இல்லை. கற்பூர சுந்தரபாண்டி அப்போ மைன்ஸ் டைரக்டர், யார்கிட்ட போய் அனுமதி வாங்கணும்? கனிம வளத்துறை அமைச்சரை நடராஜன் பேரை சொன்னால் ஓடிடுவார். நடராஜனை பகைத்து கொண்டால் இரவோடு இரவாக நீங்கள் சசிகலாவை சொல்லி அவர் முன்னாள் மந்திரி ஆயிடுவார். அப்போது அதே கதை தான் வைகுண்டராஜன் என்ன பண்ணுவார்னா, டெஸ்ட் பண்ணுவார், கார்னட் மண் இருக்குன்னு. ராத்திரி ஊர் தலைவர் கூட 10 லட்ச ரூபா கொடுப்பார். இந்த பயிர்களுக்கெல்லாம் ஆளுக்கு குவார்டர், ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்து நீயே பார்த்துக்க. இரவோடு இரவாக ஒரு 25 டாரஸ் லாரி போய் நிற்கும், ஒரு பொக்கலைன் போய் நிற்கும். அத்தனையும் அந்த கார்னட்டு தாது மணல் பூரா அடுத்த நாளே கப்பலில் ஏறிடும். பல நாட்டு கப்பல் தூத்துக்குடி ஹார்பரில் காத்து கிடக்கும். வைகுண்டராஜனுக்கு 10 கப்பல் இருக்கு. அந்த கப்பலில் இரவோடு இரவாக ஏற்றப்பட்டு அந்த கப்பல் புறப்பட்டுரும். போர்ட்ரஸ் தலைவரை வைகுண்டராஜனுக்கு டிரைவராக இருப்பார். போர்ட்ரஸ் தலைவருக்கு சொத்து வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு வழக்கு சிபிஐயில் இன்றைக்கி இருக்குது. நான் ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்ல. சிபிஐ வழக்கு போட்டு ஜெயிலுக்கே போகாமல் முன்ஜாமீன் வாங்கி, உயர்நீதிமன்ற நீதிபதி முன்ஜாமீன் தர மாட்டேங்கிறாரு. நான் நீதிமன்றத்தில் போகிறோம்ல, நீதிபதியை மாற்றி பெயில் வாங்குறாரு. விமலா அந்தம்மா ஓய்வு பெற்று போயிட்டாங்க. இவ்வளோ பெரிய அதிகார மையம், உயர்நீதிமன்ற நீதிபதிகளையே மாற்றுகிற அளவுக்கு இவர்களுக்கு அதிகார மையம். பிஆர்பி அந்த பக்கம் வைகுண்டராஜன். இப்போ ஜெயலலிதா முழு அனுமதி கொடுத்துருச்சு. கொடுத்த பிறகுதான் சகாயத்தால் இவ்வளவு உறுதியாக நடவடிக்கை எடுக்கும். சுடுகாட்டிலே படுத்துட்டார். 16,000 கோடி ரூபா ஆவணங்களின்படி 1,10,000 கோடி நீங்கள் ஃபைன் போட்டு அரசுக்கு இழப்பீடு. இந்த நடவடிக்கையை பிஆர்பி எதிர்த்து சகாயம் செய்கிற பொழுது சகாயத்துக்கு கொலை மிரட்டல். அதே போல் நீங்கள் ஒருவர் நீங்கள் எவ்வளவு கிரானைட் வெட்டி எடுக்கப்பட்டது, இப்படி பறக்கும் ட்ரெயின் தொழில்நுட்பத்தை ஒருத்தர் இவருக்கு உதவுறார். யாருக்கு? சகாய ஐஏஎஸ் கலெக்டருக்கு. அவர் மர்மமாக செத்து போனார். அவர் எப்படி செத்தாருன்னு தெரியல. பிஆர்பியினுடைய ராஜ்யம். இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, நீங்கள் மனநோயாளிகள் இருக்கான்ல, மனநோயாளி தெருவில் படுத்து கிடப்பான், ரோட்டில் நடந்து போவான் அழுக்கு சட்டையோட, அவர்களை பிடித்து கொண்டு வந்து நீங்கள் பழியிட்டு விடுவது. எங்கே? அந்த குவாரி ஆரம்பிக்கும் போது மனித உயிர்களே பழியிட்டாங்க. நீங்கள் அப்போது மேலூரில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் வழக்கு தொடுக்கிறாங்க. மழையே குடஞ்சி பிஆர்பி விற்று விட்டார். அந்த மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு, மழையை குடஞ்சி விற்றதுக்கும் பிஆர்பிக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ பிஆர்பி மழையை கிரானைட்டு கனிம வள லைசன்ஸு தொழில் பண்ணாமல், பிஆர்பி பண்ணாமல் ஆர்பிஆரை பண்ணுறாரு. இப்படி ஒரு கோர்ட்டுக்கு போய் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வருது. மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் வந்து அந்த மேலூர் மேஜிஸ்ட்ரேட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறார். அப்போ அந்த கீழே நீதிமன்ற நீதிபதி எவ்வளவு பெட்டி வாங்கியிருப்பார். பல கோடி கொடுக்கப்பட்டு கீழே நீதிமன்ற அந்த மேலூர் நீதிபதியை பர்ச்சேஸே பண்ணிட்டார். யார்?
பிஆர்பி. இப்படி பல விஷயங்கள். சகாயத்தை பொறுத்த வரைக்கும் பிஆர்பி கிரானைட்டில் ஒட்டுமொத்தமாக அரசுக்கு 1,10,10,000 கோடி, ஆவணங்களின்படி 16,000 கோடி. இப்போ ஆவணங்களில் 10 மடங்கு இருக்கும். அப்போ 16,000 கோடினா 1,60,000 கோடி. அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது 1,10,10,000 கோடி. இப்போ இந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் நகரவே இல்லை. இதற்காக நீதிமன்றமே அவருக்கு துப்பாக்கியோடு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. இப்போ அவர் என்ன கேட்குறாரு, எனக்கு காவல்துறை தமிழக அரசு எனக்கு கொடுத்த நீதிமன்றம் கொடுத்த பாதுகாப்பை விளக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? அதாங்க இப்போ இந்த விஷயம் 11 வருஷத்துக்கு மேலே நடக்குது. திடீர்னு இப்போ ஒரு ஏற்கனவே வந்து நம்ம 2-3 பேர் கனிம வளங்கள் தொடர்பாக போராடிட்டு இறந்ததெல்லாம் பார்த்தோம். 2-3 பேர் இல்லை, இதுவரை பட்டியல் எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அதிமுக திமுக ஆட்சியில் 1000க்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க. 1000க்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுக்க லிஸ்ட் எடுங்க, ஆர்டிஎல் போட்டு எடுங்க. எல்லாம் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள், சமூக நல போராளிகள், ஜாபர் அலி, ஜாபர் உஷா, ஜகுபர் அலி, இப்படி எல்லாமே விலை மதிப்பற்ற ஆட்கள். இந்த வழக்கு எங்கேயுமே நடக்கலை. ஏன்னா மணல் ராமச்சந்திரனும் மணல் ரத்னமும் சேகர் ரெட்டியும் பிஆர்பியும் வைகுண்டராஜனும் சம்பள பட்டியலில் பல அரசியல் தலைவர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பாதுகாப்பை திரும்ப பெறாங்க? திமுக இந்த விஷயத்தை திரும்ப பெறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? திமுகவை எதிர்த்து ஒரு அறிக்கை விடுறாரு. தூத்துக்குடி வியோ வெட்டி கொல்லப்பட்டான். கொல்லப்பட்டதுக்கு நியாயம் கேட்குறாரு. நியாயம் கேட்டதுக்காக காவல்துறை விளக்கப்படுகிறது. இதுதான் காரணம், வேற எந்த காரணமும் இல்லை. நீதிமன்றம் கொடுத்த போலீஸ் காவல். பிஆர்பினால சகாயம் நீங்கள் வெட்டி துண்டு துண்டாக குடும்பம் குழந்தை ஊட்டி பொண்டாடி உள்ள எல்லாம் வெட்டி எங்கள் சுரங்கத்தில் போட்டுருவாங்கிறான். தபாலே வருது. 2 தபாலையும் கொண்டு போய் டிஜிபிடி கொடுக்குறாரு. நீங்கள் அவர் அலுவலகத்தில் இருந்தபோது உளவுத்துறை வந்து ஆஃபீஸை காலி பண்ணியா கொளுத்த போகிறானுங்க. பிஆர்பி என்ன இராணுவம் வச்சுருக்காரா? பிஆர்பி மிலிட்ரி வச்சுருக்காரா? பிஆர்பி என்ன பெரிய ஆயுத குழு வச்சுருக்காரா? அப்போ இந்த அரசை பிஆர்பிக்கு அடிமை. இல்லை 16 முறை சிறந்த குடிமகனுக்கான விருதுகள்லாம் பெற்றிருக்காரு தானே பிஆர்பி. பிஆர்பிக்கு நீங்கள் சிறந்த பிரதமரேன விருதே கொடுப்பான். மலை பாதி மலையை காணாம். ஆனமலை, பூனமலை, குதிரைமலைன்னு பல மலைகளையே காணோம். எங்கே? மதுரையை சுற்றி தேனி 3 மாவட்டத்தில், திண்டுக்கல் 3 மதுரை 3 மாவட்டத்தில் மலைகளையே காணோம். எத்தனை விருது? 16 விருது. அப்போ யார் கொள்ளையடிக்கிறானோ, யார் கனிம வளங்களை திருடுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த தொழிலதிபர். இந்த வழக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு. 14 வருஷமா இந்த வழக்கு இழுத்துட்டு இருப்பதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக நகருதா இந்த வழக்கு? இல்லை, இந்த வழக்கை நடத்த வேண்டிய பொறுப்பு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை இதை நடத்துவதே இல்லை. யாருக்கு ஆதரவா? பிஆர்பிக்கு ஆதரவா. நீதிபதியை வந்து போய் சாட்சிகளையும் உயிரற்ற சாட்சிகள் எவிடன்ஸை தேடி பிடிப்பாரு யார்? நீதிபதி. காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை நீதிபதி செய்வாரா? செய்ய முடியாது. அப்போ இந்த வழக்கு பிஆர்பியை காப்பாற்றுவதற்கு திமுகவே முயற்சி செய்கிறது. அதிமுக ஆட்சியில் நடந்த வழக்கை போட்ட வழக்கை திமுக, நீங்கள் இப்போ திமுக ஆட்சியில் பல வழக்குடைய நிலைமை என்ன? கொடநாடு வழக்கு என்னாச்சு? ஜெயலலிதா கொலை, மர்ம கொலை என்னாச்சு? ஹெல்த் விஜயபாஸ்கர் பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருக்கான். இதில் ஹெல்த்தில் கேதன் தேசாய் தங்க கட்டியாக வாங்கி கொடுத்த கேரளாவை சேர்ந்த ஷாலினி என்ன ஆனா? அவளுக்கு ஐடிசி பார்க்கில் பல வருடம் 5-7 நட்சத்திர ஹோட்டலில் அறை. ஹெல்த் விஜயபாஸ்கர் அவளுடைய அந்த புறத்து நாயகி. இதெல்லாம் யார் விசாரிக்கிறது? திமுக அரசு ஒன்று அதிகமாக இருக்கு. அது அதிமுக, அது திமுக. ஆவடுதுல 2 திமுக தான். இந்த ஆட்சியில் அதிமுகவை சேர்ந்த அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் இந்நாள் அமைச்சர்களோடு பங்குதாரர்கள். கொள்ளையை
நீங்கள் பொது உடைமையாக்கி பிரித்து கொள்ளுகிறார்கள். இப்போ சகாய் என்ன சொல்கிறாருன்னா, பல பேரை கொண்டு விட்டானுங்க, எந்த சாட்சியும் எவிடன்ஸும் இல்லை. ஜாபர் அலி, ஜாகிர் ஹுசேன் எல்லாமே ஒரு காவல்துறை உயர் அதிகாரி. வக்போட சொத்தை ஒருத்தர் கொள்ளையடிக்கிறாயான்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நீதி கேட்குறாரு. கருணாநிதி வீட்டுடைய பாதுகாவலராக இருந்திருக்காரு. துர்கா அம்மா கையில் சாப்பாடு சாப்பிட்ருக்கேங்கிறாரு. அவரை வீடியோ போடுறாரு, கொல்லப்படுவேன். அந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் 2 பேருமே சேர்ந்து அந்த கொலைக்கு உடந்தையாக இருக்கு. இன்று வரை அந்த குடும்பத்தை கூப்பிட்டு முதலமைச்சர் பார்க்கவே இல்லை. சாராயம் குடிச்சு செத்து போனவனுக்கு 10 லட்ச ரூபா உடனே கொடுத்துட்றாங்க. 3 பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற சமூகத்துக்காக போராடிய முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாகிர் ஹுசேன், நிலைமை எனக்கு வந்துடக்கூடாதுங்கிறாரு சகாய் ஐஏஎஸ். அதாங்க இப்போது இந்த விஷயத்தில் வந்து எனக்கான காவல்துறை இந்த வழக்கில் நான் போய் ஆதாரங்களை கொண்டு போய் சேர்க்க பார்க்குறேன், எனக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் நான் போகலை அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஆளுங்க ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை கையில் எடுப்பாங்களா? எந்த எதிர்கட்சி? அதிமுகவோ பாஜகவோ அவங்க இந்த விஷயத்தை கையில் எடுப்பாங்க? எடுக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் யார் பர்ச்சேஸ் பண்ணிட்டாருன்னா பிஆர்பி பர்ச்சேஸ் பண்ணிட்டார். நீங்கள் சார் சீமான் தான் முதல் பர்ச்சேஸு. இன்னைக்கு 2000 லாரி இப்போ ப்ரெஸ் மீட் இப்போ சொல்கிறார் சகாயம், கேட்டிங்களா? 2000 லாரி துறைமுகம் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேரளாவுக்கு போயிட்டே இருக்கு. ஏன் சீமா தம்பிகளோட போய் அங்கே மறிக்க வேண்டியதானே? சீமானுக்கு மாதம் மணல் ராமச்சந்திரன் 1 கோடி ரூபா கொடுக்குறோம். 1 கோடி. அப்புறம் எப்படி சீமா போவார்? கிருஷ்ணகிரியிலேருந்து மண்ணள்ளி எங்கே போகுது? கர்நாடகா போகுது. ஏறக்குறைய 2000 லாரி போகுது. போய் ஒரு ஒசூர் பார்டர்னு பாருங்கள் கேமராவோட. ஏன் ஒன்றும் புலனாய்வு புலிகள்லாம் ஏன் போல? தரகர்கள். நீங்கள் இருக்கிற எல்லா மீடியா எடிட்டர் பூரா குறைஞ்சது 200-300 கோடி வச்சுருக்கேன். எவ்வளவு வராமல் நான் பார்த்துக்கிறேங்க. இந்த குணசேகரன், கார்த்திகை செல்வன், பாண்டே எல்லாம் பூண்டை எல்லாம் ஒரே கூட்டு. எந்த செய்தியும் வராமல் பார்த்து கொள்வார்கள். அப்படியே கொண்டுருவான், கிளம்பும் போதே அடிச்சிடுவான். 2000 லாரி வர்றது தெரியாதா? 2 லாரி போல. எவ்வளவு? 2000 லாரி போகிறது குணசேகரனுக்கு தெரியுமா? பாண்டேக்கு தெரியுமா? கார்த்திகை செல்வனுக்கு தெரியுமா? எல்லா செல்வனுக்கும் தெரியும். எல்லாம் மாமூல். சேகர் ரெட்டிகிட்ட மாமூல், கியூ கட்டி வாங்குறப்ப எல்லாம் இருக்கான், எனக்கு தெரியும். ராமச்சந்திரன்கிட்ட, மணல் ராமச்சந்திரன்கிட்ட மாமூல் வாங்காத இப்படி வசதியாக இருக்கான். கம்பெனி நிறுவனம் கொடுக்குற சம்பளத்தை விட 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம் வாங்குறான். மாத சம்பளம் சேகர் ரெட்டி மாமூல், வேலுமணி மாமூல். முதல்ல இவன் கொடுத்துட்டு இருந்தான் அண்ணாமலை, இப்போ அண்ணாமலை கொடுக்கறது இல்லை. சீமா மாமூல், சபரீச மாமூல். இந்த பட்டியலில் தான் எல்லா பத்திரிக்கையாளரும் இருக்கான், புரோக்கம் பூரா. இவருக்கு பேர் பத்திரிக்கையாளர். தரகர்கள். உண்மையாக எந்த மக்களையும் கூட சேர்த்துறது இல்லை, யாருக்கு எதிராக எந்த செய்தியும் சொல்கிறது இல்லை. அப்போ குற்றவாளிகளை விட கொடூரமான ஆட்கள் இந்த ஊடக தரகர்கள். சரிங்க. இப்போ இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் சென்னை மேயர் பிரியா அவர்கள் வந்து இன்றைக்கு புளியந்தோப்புக்கு போகிறாங்க. ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக போகும்போது அந்த ஆட்டுத்தொட்டி பக்கத்தில் ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் ப்ளீச்சிங் பவுடரை போடுறது ஒரு வழக்கம். இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் வந்து இது வந்து ப்ளீச்சிங் பவுடரா, ஒரு 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 கிரிமினஸும் எந்த ஸ்மெல்லுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரியாராஜன் வந்து இதை வந்து நீங்கள் எதாவது இப்படி கேட்குறீங்க, நீங்கள் எந்த ஊடகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏற்கனவே சென்னை மாநகராட்சி குறித்து இந்த ஊழல், இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வரதை பார்க்க முடியும். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் வேலுமணிக்கு திருடி கொடுத்த அத்தனை அதிகாரிகளும் கார்த்திகேயன், பிரகாஷ் உட்பட பலாயிரம் கோடிகளை நேருக்கு திருடி கொடுக்குறாங்க. டிவிஹெச், அதாவது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், அங்கே தான் முடிவு செய்கிற இடம். நேருடைய தம்பி மணிகண்டன், கார்த்திக் ரெட்டி சேலத்தில் ஒரு 10 பீரோ கரைசி சென்டர் இருக்குது. கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம், சென்னை, திருச்சி, இப்படி பல சென்டர் இருக்குது. இங்கே தான் முடிவு செய்யுது. இதை மேயர் பிரியா என்ன பண்ணி தடுத்துட முடியும்? ஏன் ஒன்றும் பண்ணி தடுக்க முடியும்? ஏன்னா நேருவிடம் 100 சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தொகுதிக்கு பற்றி நம்ம எடப்பாடி பையன் மிதுன கறி விருந்தில் சொன்னாராம்,
30 கோடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தேர்தலுக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்கான் பாரு. 30 கோடி செலவு பண்ணக்கூடியவன் ஒரு பெரிய கொள்ள கோஷ்டி தலைவனாக தான் இருக்க முடியும். 30 கோடி செலவு பண்ணி வந்தவன் கொள்ளையடிப்பதற்காக தான் வருவான். இதுக்கு பேர் ஜனநாயகம், இதுக்கு பேர் சட்டமன்றம், இதுக்கு பேர் நாடாளுமன்றம், இதுக்கு பேர் வாக்களிப்பது. அப்போ நேரு 100 சீட் எப்படியே ஜெயிக்க வைக்கணும். ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதிமுக பிஜேபி 1000 ரூபா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ப்ராசஸ் நடக்குது. 2 லட்சம் ஓட்டுக்கு 20 கோடி ரூபாய் வேணும், ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு சீட்டுன்னு மிதுன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. எல்லா மிதுன்ட்டு சண்டைக்கு போகிறான். ஜெயலலிதா காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் சீட்டை கொடுப்பாங்க, அவங்களே செலவு பண்ணி ஜெயிக்க வைப்பாங்க. இப்போ 30 கோடியோட வாங்குற 20 கோடி ஓட்டுக்கு 1000 ரூபான்னு 2 லட்சம் ஓட்டுக்கு 20 கோடி பூத்து கமிட்டி உட்பட நீங்கள் ஒரு மாதம் செலவுக்கு 10 கோடி 30 கோடியோட வா இருக்கிறவன் வா, அவன் தான் அமைச்சராக முடியும். 30 கோடி செலவு பண்ணி நீ எம்எல்ஏ ஆனீங்கன்னா அமைச்சர் ஆகிட்டீங்கன்னா நீ ஒரு 5000 கோடி சம்பாரிச்சுக்கலாம். சீட்டாட்ட கிளப்பை விட அருமையாக இருக்குல்ல வியாபாரம். அப்போது திமுகவில் ஓட்டுக்கு 2000, அப்போ 40 கோடி வேணும். 10 கோடி செலவு 50 கோடி. இந்த 50 கோடி எப்படி எடுப்பீங்க? நேருக்கு 100 சீட்டு, செந்தில் பாலாஜிக்கு 100 சீட். அப்போது உள்ளாட்சித்துறையில் கோலமாவு தான் இருக்குது. கொசு மருந்து அடிக்கிறானு எல்லா பக்கமும். கொசு சாவறதே இல்லை, அந்த புகைக்குள்ளே தான் கொசு வருது. அப்போ எல்லாம் ஏமாற்று. இவர்களையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அமெரிக்க FBI இருக்குல்ல, அவனை கொண்டு வந்து விசாரிக்க சொல்லணும். சிபிஐயே நீங்கள் ஜாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார், ஐபிஐ பிஜேபி பர்ச்சேஸ் பண்ணிட்டான். அப்போது இந்த மக்களை 200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிடுறான். எஸ்சிக்கு 200, பிசிக்கு 500. இப்படி தான். அப்போது மேயர் பிரியா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து ஊழல்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் போகும். சொன்ன வேலையை தான் அவனை பார்க்க சொன்னாங்க. நீ அதில் இது குளோரின் இருக்கா, குளோரின் இல்லையா, இதெல்லாம் அவனை யார் பார்க்க சொன்னா? இப்படி போகும். ஆக கொள்ளையடிப்பது தான் கூட்டாட்சி தத்துவம். திமுக அதிமுக 2 பேருமே அதே அதிகாரி இவங்களுக்கு அடிச்சு கொடுப்பான், இதே அதிகாரி அவங்களுக்கு அடிச்சு கொடுப்பான். இதில் சகாயத்தை போன்ற நபர்களெல்லாம், அசரா கார்கை போன்ற நபர்களெல்லாம் பணியே செய்ய முடியாது. பணி செய்து பிஆர்பியை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கான ஆதாரங்களோடு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டிலே அவர் தாக்கப்படுவார். அதான் அவர் அச்சப்படுறார். விஓவை கொலை செய்தார்கள். அப்போ கொலை செய்வதற்கு தைரியம் எங்கிருந்து வந்தது? காவல்துறையும் ஆளுங்கட்சியும் தான் கொடுத்துருக்கு. சாதாரண ஒரு விஓவை போய் கொலை பண்ணிட முடியுமா? அப்போ நீங்கள் எந்த கொலைக்கு பின்னால் காவல்துறையும் ஒரு அரசியல்வாதி இருப்பான். ஏன்னா அப்போ குற்றவாளி ரவுடி என்ன பண்ணுவான்? காவல்துறை சொல்லிட்டான், எப்படியே தப்பிக்க வச்சிருவான். அரசியல்வாதி சொல்லிட்டான், காவல்துறை நம்மளை பிடிக்க மாட்டோம். இப்படித்தான் A+ ரவுடிகள் ஒரு 2000 பேர் இருக்கான். 25 வழக்குகளோடு இருக்கான். இதெல்லாம் யார் அவர்களுக்கான பாஸ்? அரசியல்வாதி, போலீஸ் தான். அதே தான் சகாயம் சொல்கிறார். அந்த லூர்து சாமி கொல்லப்பட்டதை நடவடிக்கை எடுக்கணுங்கிறார். நீ எப்படி சொல்லலாம்? உனக்கு போலீஸ் இல்லை, உனக்கே அடி கொடுக்கும், உனக்கே ரவுடி அனுப்புவான். யார்? பிஆர்பி. இதுதான் இந்த ஜனநாயகத்தினுடைய சாபக்கேடு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? 7000 பக்கம் நான் ராத்திரி பகலாக உட்காந்து கண்ணு முடிச்சு இந்த குற்றம் எப்படி நடந்தது, இதுக்கான ஆதாரம், இந்த அரசு எப்படி ஏமாற்றப்பட்டது, அரசுக்கு எப்படி இழப்பு, இதை 7000 பக்கம் நான் தயார் பண்ணியிருக்கேன். இதை நீதிமன்றத்தில் கொடுத்தால் என்னோட உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. பிஆர்பி சொத்துக்கள் முடக்கப்படும், பிஆர்பி கைது செய்யப்படுவார், பிஆர்பி நிறுவனம் வெளியே வர முடியாது. அப்போ சந்திரசேகர் ஒரு கலெக்டர் இருந்தார் திருநெல்வேலியில். அவரை ஜெயலலிதா அனுப்பி எப்படியாவது அவரை கனிம வள திருட்ட முடக்கணுங்கிறாங்க. வைகுண்டராஜன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சந்திரசேகர் கலெக்டருடைய பிஏவை ஓஏவை விலைக்கு வாங்கிடுறாரு. அவன் கலெக்டர் மாதிரியே கையெழுத்து போட்டு சீலை வச்சு கொடுத்துட்றான். எங்கள் ஹார்பருக்கு கலெக்டர் என்ஓசி கொடுத்துட்டாருன்னு கப்பல்லாம் புறப்பட்டுருச்சு. கலெக்டர் உள்ளே போகிறாரு, போக முடியல. போராடி பார்த்த பிறகு தான் தன்னுடைய கையெழுத்து போலியாக போடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓஏவை சஸ்பெண்ட் பண்ணுறாரு.
ஓஏ விஆர்எஸ் கொடுத்துட்டு எங்கே போயிட்டான்? 50 லட்ச ரூபா வாங்கிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான். இப்படித்தான் நீங்கள் காட்டாங்குளத்தூரில் ஏரியா பட்டா போட்டு கொடுத்துட்டான். யாருக்கு? எஸ்ஆர்எம்முக்கு, பச்சைமுத்துக்கு. யார்? ஒரு டிஆர்ஓ, டெப்டி ரெவன்யூ ஆஃபீஸர், கலெக்டர் கீழே தேடி பிடிச்சி பார்க்கும்போது 5 கோடி ரூபா வாங்கிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார். 5 கோடி ரூபாய் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டீங்கன்னா 8% வட்டி, 4 லட்சம் ரூபா மாத சம்பளம் கிடைக்கும். எவ்வளவு அதிக? அரசு 4 லட்சம் கொடுக்குமா? வருஷம் 50 லட்சம் ரூபா 5 கோடியை வாங்கிட்டு வட்டிக்கு போட்டு செட்டில் ஆகிட்டு. இப்படி அதிகாரிகள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். விலைக்கு வாங்கப்பட முடியாத அதிகாரிகள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள். இதுதான் இந்த திராவிட அரசுகள், திமுக, அண்ணா திமுக, திராவிட முன்னேற்ற கழக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகளுடைய செயல்பாடுகள். அப்போ எழுத தெரியாதவன், படிக்க தெரியாதவன், ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் பேச தெரியாதவன் பூரா அமைச்சர்கள். அவர்களுக்கு கீழே ஐஏஎஸ் அதிகாரிகள் கையிட்டி வேலை பார்க்குறான். திருடி கூட நீங்கள் ஒரு வாழைக்காய் வியாபாரி இருந்தார் திருச்சியில், கிருஷ்ணன் ஒரு அமைச்சர், பாண்டேன்னு ஒரு அதிகாரியை, வேளாண்மைத்துறை செயலாளரை அடியாளை கூட்டி போய் அடித்தார். பாண்டே என்னன்னு கேட்டால், என் பேரை சொல்லி காசை வாங்கிட்டு உர கம்பெனியை நீயே வச்சுக்கிட்ட, 7 கோடி ரூபாய். கூப்பா கிருஷ்ணன். யார்? கூப்பா கிருஷ்ணன். இப்படி தான் ஆட்கள். வாழைக்காய் வித்துட்டு இருந்தால் எங்கே? திருச்சி மார்க்கெட்டில். அவர் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன், வேளாண்மைத்துறை அமைச்சர். பஸ்ஸிலே போக முடியாதவன் போக்குவரத்துறை அமைச்சர். இப்படி தான் இந்த திராவிட இயக்கத்தில் கூத்துக்கள். பசவாடியில் போஸ்ட் ஒட்டினவன் ராஜேந்திர பாலாஜி அமைச்சர். அதைங்க இப்போ இந்த விஷயம் நிறைவாக கேட்க வருது. இப்போ இந்த சகாயமுடைய இந்த விஷயம் நடக்குது, இத்தனை ஆண்டு காலம் இழுத்துட்டு இருக்கு. சகாயம் தன்னுடைய பாதுகாப்புக்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா, இது அடுத்த கட்டமாக என்னவாக இருக்குங்க? நிறைவாக சொல்லுங்கள். இல்லை, இந்த வழக்கு புஷ்ஷுன்னு போயிடும். இந்த வழக்கு அரசே நடத்தாத வழக்கு எப்படிங்க போகும்? அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறவுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை விஜிலன்ஸுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. இதுக்கு முதலமைச்சர் அலுவலகம் தான் காரணம். முதலமைச்சர் அலுவலகம் தான் இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் உள்ளவர்கள். அந்த வழக்கத்துக்கு ஓரமாக போடு. பிஆர்பி பல கோடி ரூபாய் லஞ்சமாக கொடுத்துருப்போம். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் அதிமுக ஆட்சியில் பல மலைகளை உடைத்து காணாமாக்கிறவன். பிஆர்பி பல மலையே காணாம். அந்த பக்கம் வைகுண்டராஜா பல குன்றுகளே காணோம். பல குன்றுகளையே காணோம். 2 பேரும் பல லட்சம் கோடி வச்சுருக்கோம். இப்படி சாத்தியம்? எல்லா கனிம வளம் திருட்டு அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பங்கு கொடுத்து விடுவது. அவர் 3 கலெக்டர் 3 எஸ்பி, இவர் 3 கலெக்டர் 3 எஸ்பினா ஜனநாயகத்தில் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை இவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள்னா அப்போ மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அதாவது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி எஸ்பி கலெக்டர் யாருடைய ஆள்? வைகுண்டராஜனுடைய ஆள். தேனி, மதுரை, திண்டுக்கல்ல மழை இருக்குது, அது பூரா பிஆர்பியுடைய ஆள். கலெக்டர் எஸ்பி மாரி மக்கள் என்ன பண்ண முடியும்? அப்போது 6 கலெக்டர் 6 எஸ்பி இந்த சமூக விரோதி சட்ட விரோதிகளுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து தான் வேலை பார்க்கணும். சரிங்க. என்ன நடக்கு சகாயம் அவர்கள் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்க அந்த விஷயம் மிகப்பெரிய பரபரப்பாக இருக்குது. மேற்கொண்டு அரசு தரப்பில் என்னென்ன செய்ய போகிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழமான அரசியல் என்ன என்பது குறித்து விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். Taste the Daily.